மருமகன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாமனார் பெற்ற மகள் சடலமாக கிடந்ததை பார்த்து கதறல். மனைவியை 6 மாதங்களாக வீட்டிற்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த கொடூரம். ஒரு வாய் சோறு கூட கொடுக்காமல் மனைவியை பட்டினி போட்டு அணுவாக சித்திரவதை. இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலையா? புகுந்த வீட்டில் இளம்பெண்ணுக்கு நடந்தது என்ன? வழக்கம் போல வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த முதியவருக்கு தன்னோட மருமகன் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கு. போனை அட்டன் பண்ணி பேசின மாமனார் கிட்ட, உங்க மகள் மோகினி தூக்கு மாட்டிக்கிட்டா, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்கன்னு மருமகன் மகிபால் சொல்லி இருக்கார். அதை கேட்டு பதற்றமடைஞ்ச அவரு தன்னோட உறவினர்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடோடி போயிருக்கார். ஹாஸ்பிட்டல்ல மோகினி சடலமா கிடந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க பெற்றோர் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. மகள் இறந்துட்டாங்கிறது ஒரு சைடு அதிர்ச்சினா, இன்னொரு பக்கம் மோகினி உடல் மெலிஞ்சி இருந்ததும் உடல்ல ஏகப்பட்ட காயங்கள் இருந்ததும் அவங்களோட குடும்பத்தாருக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. மோகினியோட நிலைமையை பார்த்து கொதிச்செழுந்த அவங்களோட உறவினர்கள் அங்க இருந்த மகிபால அடிக்க பாஞ்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த போலீஸ்காரங்களும் மகிபாலுவோட உறவினர்களும் மோகினியோட உறவினர்களை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி இருக்காங்க. எதுவா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா எழுதி கம்ப்ளைண்ட் கொடுங்க, சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிறோம். அதை விட்டுட்டு இப்படி தகராறு பண்றது எல்லாம் ரொம்ப தப்புன்னு போலீஸ்காரங்க அவங்கள கண்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மோகினியோட அப்பா சொன்ன விஷயம் போலீஸ்காரங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு எல்லாரோடைய மனசையும் ரணமாகிருச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கிராமத்தை சேர்ந்த அஜய்குமாரியோட மகள் மோகினிக்கும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த மகிபாலுக்கும் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. மகிபால் அதே கிராமத்துல உள்ள தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். இதுக்கு நடுவுல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தாய் குமாரி மகள் மோகினிக்கு போன் பண்ணி இருக்காங்க. அப்போ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. ரொம்ப நேரமா மோகினியோட செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது பெத்தவங்களுக்கு பதற்றத்தை உண்டாக்கி இருக்கு. உடனே மருமகன் மகிபாலுக்கு கால் பண்ணி பேசி இருக்காங்க. அப்போ உங்க பொண்ணு போன் ரிப்பேர், அதனாலதான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, மோகினிக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் மோகினியோட பெற்றோர் மகனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. மோகினி தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட கணவர் பண்ண கொடுமைகள் எல்லாத்தையும் வாய்விட்டு சொல்லி கதறி அழுது இருக்காங்க. கணவன் மகிபால் தன்னை நிர்வாணமா டான்ஸ் ஆட சொல்லி டார்ச்சர் பண்ணதாகவும் அதை வீடியோ எடுத்து யாருக்கோ அனுப்புனதாகவும் செல்போன்ல ஆபாச வீடியோக்களை பார்த்துட்டு வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. மோகினி சொன்ன விஷயங்களை கேட்டு அவங்க பெற்றோருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகியிருக்கு. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு செஞ்ச நகை பத்தாதுன்னு சொல்லி கூடுதல் நகைகளும் கேட்டு கணவன் மகிபாலு தினம் அடிச்சு மிதிச்சு சித்திரவதை பண்ணதாகவும் மோகினி சொல்லி இருக்காங்க. உடனே மருமகன் வீட்டுக்கு போன அஜய் மகளுக்கு நியாயம் கேட்டு சண்டை போட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்தவங்க அவரை சமாதானப்படுத்தி இதுக்கு மேல இப்படி நடக்காதுன்னு உறுதியா சொல்லி இருக்காங்க. அடுத்து மகளை புகுந்த வீட்டுல விட்டுட்டு தந்தை அஜய் அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த மகிபாலு மறுபடியும் மனைவியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். மோகினி யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சு அவங்களோட செல்போனை வாங்கி வச்சிருக்கான். ஒழுங்கா சாப்பாடு கொடுக்காம, குடிக்க தண்ணி கூட கொடுக்காம பாடாய் படுத்து எடுத்திருக்கான். மோகினியோட வீட்டுல இருந்து யாரு பார்க்க வந்தாலும் அவங்கள பார்க்கவே விடாம மகிபால் அடாவடித்தனம் பண்ணி இருக்கா. என்ன கேட்காம உன் அம்மாவையும் சொந்தக்காரங்களையும் பார்த்து பேசினா கொலை பண்ணிடுவேன்னு கணவன் சொன்னதும் மோகினி ரூமை விட்டே வெளியே வராம இருந்திருக்காங்க. இப்ப சரியாகிரும் அப்ப சரியாகிரும்னு நினைச்சு மோகினியோட பெற்றோர் பொறுத்து போயிருக்காங்க. கடந்த 6 மாசமா பெத்த மகனை கூட பார்க்காம மோகினியோட பெற்றோர் பரிதவிச்சு போயிருக்காங்க. 6 மாசமா சாப்பாடு போடாம தண்ணி கொடுக்காம சித்திரவதை பண்ணதுல மோகினி பயங்கரமா உடல் மெலிஞ்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல தான் மோகினி தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி மாமனார் அஜய்க்கு போன் பண்ணி சொல்லி இருக்கான். என் மகளோட மரணத்திற்கு கணவர் மகிபால் தான் காரணம்னு, அவன்தான் தன் மகளுக்கு சோறு தண்ணி கொடுக்காம பட்டினி போட்டு அவளை தூக்குல தொங்க விட்டு இருக்கான்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதோட
மகிபால் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு மோகினியோட அப்பா அஜய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.